Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமையாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 8வது மாதத்திலே இந்த 29ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை இந்த விழிப்பு ஜெபத்திற்கு வரும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை கர்த்தர் நமக்காக யாவையும். God is a good God. Hallelujah. हमारा परमेश्वर अच्छा परमेश्वर है. நம்முடைய தெய்வம் நல்ல தெய்வமாகணும். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய மத்தியிலே தேவன் அடியேனை நிறுத்தி வைத்திருக்கிறார். நாம் நின்றதல்ல, கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நிறுத்தி வைத்திருக்கிறார். காலையில் HMS காலில் ஒரு ஊழியம், கப்பலூரில் ஒரு ஊழியம், பசுமலையில் ஒரு ஊழியம், ஜீவா நகரில் முடிச்சுட்டு அப்படிங்கிற கர்த்தருடைய கிருபை. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நல்ல மேய்ப்பர் சபையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய நிறுத்திருக்கார். தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரர் அன்பு தாசனைக்கா நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய விசுவாசத்திலே குடும்பத்தார்கள் எல்லாருக்காக நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பல முறை இந்த பகுதியில் கடந்து போயிருக்கிறோம். ஆனால் இங்கே மேலே ஒரு சர்ச் இருக்கு, பாஸ்டர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப பழக்கம்லாம் இல்லை. ஒரு 3 முறை 4 முறை தான் பார்த்துருப்போம். இந்த 4 முறை பார்த்ததுலேயும் ஒரு தகப்பன் ஒரு மகன் என்கிற ஒரு ஸ்நேகத்தை கர்த்தர் இந்த இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. 2 முறை அன்பு பாஸ்டர் ஐயாவை பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு பைக்கில் நான் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனால் அந்த அறிமுகம் இந்த இடத்துல நிற்க வைப்பதற்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம திடீர்னு ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது ஆக்சிடென்ட் அல்ல, அது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம். there is a plan of God. அவருடைய சித்தம் இருக்கிறபடினால தான், அவருடைய கிருபை இருக்கிறபடினால தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நான் வேற, நீங்க நம்மளாம் சந்திப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை, முஸ்லீம் குடும்பத்தை என்னுடைய பின்னணியை சேர்ந்தவர்கள். நான் உங்களை சந்திக்கிறேன், நீங்க என்னை சந்திக்கணும் என்பதற்கு எந்த விதமான இது இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். என்னோடு கூட கர்த்தர் வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 89 20 25 வரை. சங்கீதம் 89 20 25 வரை. என் தாசனாகிய தாவீதை கண்டு பிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். என் புயலாய் இருக்கும். உறுதியாய் இருக்கும். என் புயல் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்கதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய தாசன் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். மனிதன் பேசினால் அது வாக்கு, கர்த்தர் பேசினால் அது வாக்கு தத்தம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் வசனத்தையும் கொடுக்கும்படியாக, ஆவிக்குரிய மன்னாவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் அடியேன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தேவனுடைய சித்தம் இல்லாம, தேவனுடைய திட்டம் இல்லாம யாரும் இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை கேட்ட இந்த வார்த்தையின்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தெய்வ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மணி நேரத்தை உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சுயம் சாம்பலாய் மாறட்டும். எங்களை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற காதில் கிறிஸ்துவின் நாமத்திலே இருதயத்திலே பதிந்த வண்ணமாக இங்கிருந்து புறப்பட்டு போய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த இன்று இரவு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் செபிக்கிறோம்.
கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 89, இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று சொல்லி இந்த பாருங்க வசனம் சொல்லுகிறது. எஸ்ராகியனாகிய ஏத்தானின், அதாவது 89 தலைப்புல என்ன போட்டு பாருங்க. எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். ஏத்தான் என்று சொன்னால் யார்? வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 4:31. எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4:31. 4:31 சார், 31. அவன் எஸ்ராகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்த்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாய் இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அல்லேலூயா. ஏத்தான் யாராக இருந்தான்? ஞானவானா இருந்தான். ஏத்தானுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வாழ்க என்கிற ஒரு அர்த்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்படும். அந்த ஏத்தான் எழுதப்பட்ட இந்த சங்கீதம், தாவீதுக்காக எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கிருபைகளை குறித்து எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இன்றைக்கு நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபையை குறித்து நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கிறோம், நாளை பாடலை பாடுகிறோம். அந்த சங்கீதம் 89 14 வகையான கிருபைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 14 வகையான கிருபைகளை கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதிகமாக தாவீதுக்கு அதை தந்திருந்தாராம். அதிகமாக கிருபைகளை பெற்ற பழைய ஏற்பாட்டுடைய தேவ மனுஷன் யார் என்று சொன்னால் தாவீது. அல்லேலூயா. அந்த தாவீதுக்கு 14 கிருபைகளை எந்த அதிகாரத்துல வாசிக்கணும்னு இந்த சங்கீதம் 89 நம்ம என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். அதுல 7 கிருபைகளை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. 7 கிருபைகளை. இன்றைக்கு உங்க மத்தியில இருக்கிற நான் இந்த ஊழியத்திற்கு எனக்கு பெரிய சம்பந்தம்லாம் இல்லை. நான் ஒரு சினிமாவுக்கு ரொம்ப ஒரு பைத்தியமாக வாழ்ந்து கொண்ட ஒரு மனிதன். சினிமானா ரொம்ப எனக்கு என்ன செய்யும், பிடிக்கும். அதாவது ஒரு 196 முறை நான் சினிமா தியேட்டர்ல என்ன செய்திருக்கிறேன், நான் படம் பார்த்திருக்கிறேன். அதாவது 2006 செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், என் வாழ்க்கை சினிமாவை நோக்கி ஓடினது. இன்னொன்று, நான் அரசியல், அதாவது ஒரு அரசியல்ல ஒரு கட்சியில நான் ரொம்ப ஒரு நண்பர்களோடு பயங்கர ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் ரொம்ப மோசமா அப்படியே என்ன செய்து போய்கொண்டே இருக்குது. ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லை. ரெண்டாவது, என்னுடைய குடும்பத்தாரும் எனக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு என்ன செய்யலை, எனக்கு இல்லை. அப்போ என்னோட குடும்பத்தார் பாருங்க இஸ்லாமிய குடும்பத்தை சரி. எனக்கு நான் பிறந்தது மதுரை தான். ஆனால் என்னுடைய தாயார் என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் திசைவிளை. எத்தனை பேருக்கு தெரியும்? திசைவிளை தான் எங்கள் சொந்த ஊர். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு என்னோட குடும்பம் என்ன செய்யுது, மதுரைக்கு ஆணையர்கள் என்ன செய்யறாங்க, செட்டில் ஆகிறாங்க. ஆனா யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் இயேசு என்ன செய்யல, குடும்பத்தை மறக்கல. ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. சில நாட்கள் கழிகிறது. நான் படிக்கிறேன் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ். இதை படிக்கும் போதே எனக்கு சரியாக படிப்பு என்ன செய்யல, எனக்கு வரல. நண்பர்களோடு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து நண்பர்கள் பல தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு, மாவட்டங்களுக்கு சிலர் கேங்கோடலாம் போய் என்ன செய்ய, சிறு வயதிலே நான் சுற்றி இருக்கிறேன். என் கையில பணம் நிறைய புலம்பு, நிறைய திருடுமே, பயங்கரமா போலீஸ் திருப்பன்ற போலீஸ் 4 முறை எனக்கு வான் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய அம்மா பேரை வச்சு நான் என்ன செஞ்சேன், 4 முறை நான் காப்பாற்றப்பட்டேன். இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க, ரிமைண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்படியாக இருக்கும் பொழுது கடைசி நான் பசுமலை பாய்ஸ் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். பசுமலை பாய்ஸ் ஸ்கூல்ல படிக்க 2005 எக்ஸாம் வந்துச்சு. 2006 ஒரு எக்ஸாம் வந்துச்சு. என்ன எக்ஸாம்? நம்ம முழு பரீட்சை எக்ஸாம். இந்த முழு பரீட்சை நான் எத்தனாவது படித்தேன், 10th படிச்சுட்டு இருக்கிறேன். 10th படிக்கும் பொழுது நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், இன்னைக்கு நைட்டு செகண்ட் சொன்னால் ஒரு நடிகரை நான் அதிகமாக நேசித்தேன். அந்த நடிகருக்காக என் வாழ்க்கையே வாழ்ந்தால் அந்த நடிகரை மாதிரி வாழணும், அல்லது அந்த நடிகருக்கு பின்னாடி ஒரு என்ன செய்யணும், நம்ம போகணும், எப்படியாவது அந்த நடிகரை பார்க்கணும், அப்படிதான் எனக்கு ஆசை இருந்துச்சு. அப்போ அந்த நடிகருடைய திரைப்படத்தை ராத்திரி செகண்ட் ஷோ தெரியுமா உங்களுக்கு, நைட்டு 10:30 மணிக்கு அந்த ஷோக்கு நான் போனேன். போய் உட்காந்துட்டு நான் படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே காலையில் என்ன எக்ஸாம், மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. மேக்ஸு தெரியும் உங்களுக்கு, மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் இருக்குது. நான் அந்த மேக்ஸ் எக்ஸாமுக்காக நான் ஆயத்தப்படாமல் காலையில் தூங்கி எந்திரிச்சிட்டு நேராக இந்த எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு கொண்டு நமக்கு எல்லாருக்கும் பேப்பர் கொடுப்பாங்க. பேப்பரை கொடுத்த உடனே நான் எந்த சினிமாவை நான் ராத்திரி பார்த்து அந்த சினிமாவை நான் என்ன செஞ்சுட்டேன், அப்படியே முழு பரீட்சையில் நான் அப்படியே என்ன செஞ்சுட்டேன், நான் அப்படியே எழுதிட்டேன். எழுதுகிற உடனே கரெக்டாக 1 மணி இருக்கும். எனக்கு அப்போ தான்
புத்தி தெரிஞ்சது. ஐயோ நம்ம சினிமா படத்தை நம்ம என்ன செஞ்சுட்டோம், எழுதிட்டோமே அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க, பேப்பர்லாம் என்ன செய்ய கயிறு கொடுத்துட்டாங்க, கட்டுங்க அப்படின்ட்டு. கட்டி முடிச்சுட்டு சரி பார்ப்போம், எதுனாலும் என்னது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மனசு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 5 பரீட்சை முடிஞ்சிருச்சு. 5 பரீட்சை முடிஞ்சு 1.5 மாதம் நமக்கு பொதுவாக முழு பரீட்சை 1.5 மாதம் லீவு வரும். அந்த லீவில் நான் ரொம்ப இன்னும் கொஞ்சம் தவறாக சில வாழ்க்கையில் வாழ்ந்து நாளைக்கு ரிசல்ட் இன்னைக்கெல்லாம் மனசுக்குள்ளே, ஏன்னா ஏற்கனவே எனக்கு வீட்டில் மதிப்பு கிடையாது, படிப்பு சரியாக எனக்கு வரலை. அப்புறம் எனக்கு உடம்புல வீசிங் ட்ரபிள் அதிகமாக இருக்குது. ரொம்ப சிரிச்சா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா வீசிங் ட்ரபிள். இப்போ நம்ம எப்படி இந்த பூமியில் வாழ போகிறோம்னு தெரியல. ஆனால் இந்த நாளைக்கு ரிசல்ட் வேறு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அடுத்த நாள் விடிஞ்சது. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு அந்த போர்டில் முதல்ல ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு இப்போலாம் வந்து ஃபோனில் பார்க்குறோம், ஆரம்ப நாட்கள் அப்படி கிடையாது, பேப்பரில் வரும், இல்லைன்னா இதில் ஒட்டுவாங்க. நான் போய் பசங்க ஸ்கூலில் ஏதோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களோட போய் நான் அதை பார்க்குறேன். பார்த்தா நான் என்னது சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். உடனே போர்டை உடச்சு நேராக நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது சேரில் என்னுடைய அம்மா உட்காந்துருக்கும்போது இந்த அம்மா கேட்குறாங்க, என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அம்மா கண்ணு அது தெரியல. நான் இல்லைம்மா நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ எங்கள் சர்ச்சஸ் அப்படியே பாஸ்ட்டு வந்து பிரபாகர் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, மனசு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வேதனைப்பட்ட உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னை கர்த்தரை பயன்படுத்தணும், அல்லது கர்த்தரை என்ன செய்யணும், நீ கர்த்தருடைய கருத்துல நீ ஒப்பு கொடுக்கணும். மனுஷனுக்கு நீ கீழ்ப்படுகிறது இல்லை, ஆண்டவருக்கு நீ என்ன செய்யல, பயப்படுகிறது இல்லை. நீ எப்படி உன் லைஃப் நீ என்ன செய்ய போற, உன்னை குறித்து பெரிய திட்டங்கள் நான் வைத்திருக்கிறேன், நீ எப்படி இந்த பூமியில் நீ வாழ போற அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம சரி பேசாம காலையில் 11:30 மணிக்கு நமக்கு தெரியும் பசுமலை ரயில்வே கேட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கு, அந்த ட்ராக்கில் பேசாம விழுந்துருவோம். எதுக்கு நம்ம வாழணும், ஏன்னா உடம்புல பலவீனம், நண்பர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. எத்தனையோ நண்பர்களுக்காக என்ன செய்திருக்கேன், செலவு செய்திருக்கிறேன். இப்போ என்ன இல்லை, கையில் காசு இல்லை, நண்பர்கள் இல்லை, வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவங்க கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு ரூமில், அந்த கரெக்டாக எங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடு, ஒரு ரூமில் உட்காந்து கரெக்டாக 11:30 மணி இருக்கும். 11:30 மணிக்கு ஒரு வார்த்தை நான் இருதயத்தில் கேட்டேன். அல்லேலூயா. அது என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை தேசங்களுக்கும் ராஜ்யங்களுக்கும் நான் என்ன செய்வேன், உன்னை பயன்படுத்துவேன். நீ அநேக மொழிகளை கற்றுக்கொண்டு நீ என் ஊழியத்தை செய்வ. 3வது, நீ யாருக்கு முன்பாக தலை குனிந்திருக்கிறாயோ அவங்க முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன், நான் உயர்த்துவேன். எங்க அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஊழியம் செய்யறாங்க. நான் ஆண்டவர் என்ன சர்ச்சைக்கு பசுமலை சிஎஸ்சி சர்ச்சை போய் பாஸ்டர் வேதம் அவங்க திருப்பண்டதுல போனா நான் சரியா உள்ள உட்கார மாட்டேன், சுத்திக்கிட்டே தான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க, இந்த 3 காரியத்தை சொன்னோன்னே இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம். முதலாவது பாருங்க, தேவன் ஒரு மனிதனிடத்துல பேசும் பொழுது அவனுடைய இருதயத்துல முதலாவது தேவ சமாதானம் அவனை ஆளுகை செய்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். 2வது, இந்த தற்கொலை எண்ணம் என்ன செய்கிறது, மாறுகிறது. அன்னைக்கு 2006 செப்டம்பர் 16ஆம் தேதி காலையில 11:30 மணிக்கு என்னோட என் தேவன் பேசினார். இன்று வரைக்கும் தற்கொலை எண்ணம் என்ற மனதில் என்ன செய்யல, வரல. அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு பேசின தெய்வம் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம் கூப்பிடுகிற நேரத்தில் நம்முடைய அருகில் வந்து அமருகிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்துக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு துதி, அவருக்கு கனம், அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக இந்த சங்கீதம் 89:20 வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். சாட்சி நான் சொல்றேன். 89:20. என் தாசனாகிய தாவீதை நான் என்ன செஞ்சேன், கண்டுபிடித்தேன். I am found. நான் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். தாவீது 30வது வயதிலே ராஜாவாக வருகிறார். 70வது வயதிலே தாவீது என்ன செய்கிறார், மரித்து போகிறார். 40 ஆண்டுகள் என்ன செய்கிறாரு, தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்கிறாரு, ஆளுகிறார். தாவீதுக்கு ஏராளமான மனைவிகள் இருந்தாங்க, ஏராளமான பிள்ளைகள் இருந்தாங்க. அது 9வது அல்லது 10வது தான் சாலமோன் பிறக்கிறார். சாலமோன் பிறந்ததுக்கு அப்புறம் தாவீது சூழ்நிலைகள் மாறுகிறது. தாவீது வயதாகுகிறார். தாவீது மரிக்கும் பொழுது ராஜாவாக மரிக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற காலத்துல திடீர்னு வேற ஒருத்தர் ராஜாவாக உட்கார்வதற்கும் சாகிற வரைக்கும் ராஜாவாக இருக்கிறதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதெல்லாம் அந்த தாவீதுக்கு அந்த கிருபையை கர்த்தர் என்ன செய்கிறார், தந்தார். அதுல முதலாவது கிருபை தான் என்ன கிருபை, தாவீதை கண்டுபிடித்தேன். போதும் பாருங்க. முதலாவது தாவீதை நான் என்ன செய்தேன்,
கண்டுபிடித்து. இன்றைக்கு நம்மளை எல்லாம் கர்த்தர் கண்டுபிடித்து நம்மளை தெரிந்து கொண்டனால நம்ம இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறோம், உட்கார்ந்துருக்கோம். நான் அப்படிதான் கரெக்டா ரூம்ல ஒரு 10 நிமிஷம் லேட் நான் ரயில்வே டிராக்ல நடந்திருப்பேன். இதுதான் உண்மை, போய் சொல்லல, இதுதான் உண்மை. ஏன்னா வெளியே ஓடி போய் சம்பாதிச்சு வேலை பார்க்கறதுக்கு பேலன்லாம் கிடையாது. அங்க ஒரு ஓனர் கீழே உட்கார்ந்துல வேலை பார்க்க முடியாது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேலை பார்க்க முடியாது. இப்ப இதுக்கு என்ன தீர்வுனா மரணம் தான் தீர்வு. அப்ப தேடி வந்தது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வனாந்தரத்திலே இருந்த தாவீதின் மேல 14 கிருபைகளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயம். இன்னைக்கு ஒரு கிருபை வைத்துக் கொண்டே நம்ம என்ன செய்யறோம், பயங்கரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலருக்கு பாடல் தாழ்ந்துகள் இருக்கும், சிலருக்கு ஜெபம் சொன்னா அவர் அழகா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். சிலருக்கு பிரசங்க கிருபை. தாவீதுக்கு 14 கிருபைகளை கர்த்தர் கொடுத்து தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப முதலாவதாக தாவீதை என்ன செய்தார்? அவர் கண்டுபிடித்தார். வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு பல காரியங்கள் நஷ்டப்பட்டது. அதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் உதவியாக. புதிய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா இளையகுமார் என்ன செய்தான்? காணாமல் போனான், கர்த்தர் தேடி வந்தார். அல்லேலூயா. அவன் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு உணர்த்தினார். 10 வெள்ளிக்காசு ஒரு வெள்ளிக்காசு என்ன செய்தது? காணாமல் போனது, அது கண்டுபிடிக்கப்பட்டது. 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு காணாமல் போனது, அது கண்டுபிடிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற நீங்களும் நானும் அப்படித்தான். சிதறி போன நம்மை கர்த்தர் நம்மை கண்டுபிடித்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அப்ப இங்க வசனத்தில் சொல்லுகிறது, வாசிங்க. ஒன்று உபாகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபாகம் 32:10. பாழான நிலத்திலோ வெறுமையான அவதார வெளியிலோ அவர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. பாழான நிலத்திலே தங்கிட்ட வருவதை கேட்டேன், அவ்வளவு மலை மாறி இப்படி ஏறுது அப்படின்னு. இப்பயாவது பரவாயில்ல, ஒரு நாட்கள்ல வண்டி அங்க நிப்பாட்டி நாங்க என்ன செய்வோம்? பாழான நிலம், இருந்த இடம், வசதி இல்லை, அந்த இடத்துல கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டு கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு ஆலயம் வரும், கர்த்தருடைய தாசன் கேரளாவில் இருந்து வந்து என்ன செய்வாரு? ஊழியம் செய்வார். அங்கு கர்த்தர் திருச்சபையில் மக்களை கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார், கண்டுபிடித்திருக்கிறார், அழகா செட் பண்ணி வச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மளை கர்த்தர் பாழான நிலத்திலே ஊழையிடுகிற காரியங்களிலே மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? கண்டுபிடித்திருக்கிறார். நம்ம கர்த்தர் வசனம் சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும்போது, நீங்கள் என்னை என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை கண்டுபிடித்தேன். அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளை எல்லாம் கர்த்தர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்டுபிடித்ததுதான் நம்ம நினைக்கணும். ஆண்டவரே, என்னை நீ கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன், என்னை அழகாக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன், என்னை நேர்த்தியாய் நடத்தி வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நம்ம முதலாவது விசுவாசிக்கணும். அன்னைக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் பேசின உடனே நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ஏதோ ஒரு மாற்றத்தை நான் இதயத்துல நான் என்ன செய்கிறேன், நான் உணர்கிறேன். என்னை ஏதாவது ஒரு பைபிள் காலேஜுக்கு நீங்க என்ன செய்யுங்க, என்னை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மா எப்படியாவது சரி இது எங்கேயோ போனா என்ன செய்யட்டும், படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேரளாவில் தொடர்பு கொள்றாங்க. கேரளாவில் திருவனந்தபுரம் நெய்யாட்டிங்கிற பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு, லவ் ஆர்மி குரூசைட் என்கிற ஒரு காலேஜ். ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட் படிக்கிறாங்க. யாரும் தமிழ் லீட்ஸ் யாரும் கிடையாது. அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியாது. நாட்கள் தள்ளி கொண்டே போகிறது. 2006ஆம் வருஷம் நான் என்ன செய்கிறேன், எனக்கு சூட் கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு எப்படியாவது என்ன செய்யட்டும், இன்னைக்கு போய் படிக்கட்டும், பைபிள் காலேஜ் படிக்கட்டும். அப்படி ஏன்னா இங்கே போனால் சேட்டை கிட்ட குறையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்புகிறாங்க. உள்ளே போன உடனே மணிப்பூர் அந்த வார்டன் சார் கேட்குற, மணிப்பூர் ஃப்ரம் அப்படின்னாரு. அது சொன்னேன் ஃப்ரம் அப்படின்னு. எனக்கு இங்கிலீஷில் நமக்கே தெரியாது, ஏன்னா தமிழே நமக்கு என்னது அந்த நாட்களில் தெரியாது. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா என்னை மாதிரி நானாவது பரவாயில்ல, ஒரிசா பல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாமல் என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ உள்ளே போன உடனே எல்லாருமே எல்லாம் மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, வட இந்திய பெங்காலி லாங்குவேஜ், ராஜஸ்தானி அப்படிலாம் பல லாங்குவேஜை பேசுகிறாங்க. இப்போ அங்கே இங்கிலீஷ் மட்டும்தான் என்ன செய்யணும், பேசணும். ஒருவேளை ஹிந்தியோ தமிழோ மலையாளமோ பேசுனா 20 ரூபா ஃபைன். இப்போ நமக்கு 20 ரூபா கொடுக்க முடியாது, இங்கிலீஷும் தெரியாது. இப்போ வாட்டர் எப்படி கேட்பீங்க, சாப்பாடு எப்படி கேட்பீங்க, ஆக்ஷனோட நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கை நடத்தணும். சரி, இப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்னை நீர் கண்டுபிடித்து இருக்கிறேன்,
என்னை நீ தெரிந்து கொண்டிருக்கிற இந்த பைபிள் காலேஜில் என்னை உயர்த்துங்க. அல்லேலூயா. இந்த பைபிள் காலேஜில் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. தாவீது சொல்லுகிறார், இந்த இடத்துல இந்த யுத்தத்திற்கு இந்த வழியாக என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ? என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. கர்த்தர் உங்களை இந்த இடத்துல உட்கார வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா. இப்படியே பாடல் பாடி இப்படியே சோமட்டு போவதற்கு இல்ல, உங்களை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். அது இந்த இடத்துல இருந்து உங்கள் மூலமாய் அதை கர்த்தர் எரிய பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவன் நம்மளை என்ன செய்யணும்? முதலாவது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட். இரண்டாவது கிருபை. வாசிக்கலாமா? வாசிங்க. 89 அதை 20. என் பரிசுத்த சரத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். முதலாவது தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? கண்டுபிடிக்கிறார். தாவீதை கண்டுபிடித்து அப்படியே கண்டுபிடிச்சதோட இல்ல, அப்படியே கண்டுபிடிச்சு நேரா ஒரு சூட்கேஸ்ல வச்சிட்டு அப்பாடா கிடைச்சிருச்சு இல்ல. அந்த தாவீதை என்ன செய்கிறார்? பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம். அல்லேலூயா. பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம். யாரும் சாமானியமா வந்து கர்த்தரை ஊழியத்தை செய்ய முடியாது, செய்ய முடியாது. அவன் மேல ஒரு அபிஷேகம், அவன் மேல ஒரு அழைப்பு என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நாட்கள் ஓடும், கிருபையில ஓடும். கிருபையிலே நம்ம என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. நம் மேல ஒரு அழைப்பு, ஒரு அபிஷேகம் இருந்தால் தான் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் என்னை காப்பாற்றினவர், அவரின் பாவங்களை மன்னித்தவர் என்று சொல்லி நம்ம சாட்சியாக நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ வசனம் சொல்லுகிறது, தைலத்தினால் நான் என்ன செய்தேன்? அவனை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லி இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே 3 பேரை தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவார்கள். யாருக்காவது தெரியுமா அந்த 3 பேர்? 3 பேரை தான் தைலம், எல்லாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. 3 பேரை தான் தைலத்தினால அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒன்று யாராவது தெரியுமா? புரியுது இல்ல, 3 பேரை தான் தைலத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படின்னா அது 3 விதமான மனிதர்கள். ஒன்று தீர்க்கதரிசியை தான் அபிஷேகம் பண்ணுவாங்க தைலத்தினாலே. அல்லேலூயா. இரண்டாவது ராஜாக்களை தைலத்தினால என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ண. மூன்றாவது ஆசாரியர்களை தைலத்தினால என்ன செய்வாங்க? அபிஷேகம் பண்ண. இப்ப இந்த குவாலிட்டி தாவீது மேல இருக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தைலத்தினால நான் என்ன செய்தேன்? அவனை அபிஷேகம் பண்ண. தைலம் என்று சொன்னால் அபிஷேகத்தை குறிக்கிறது. தாவீதுக்கு மேல் விழுந்த தைலம் எங்கிருந்து வருகிறது? கொம்பினாலே விழுகிறது. அல்லேலூயா. மற்ற மனிதனுக்கு, சவுலுக்கு குப்பையினாலே விழுகிறது. தாவீதுக்கு கொம்பினால என்ன செய்யப்படுகிறான்? அபிஷேகம் பண்ண. அபிஷேகத்துல வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. அபிஷேகம் சிலருக்கு எண்ணெய் வடிவது போல இருக்கும், சிலருக்கு காற்று, ஒரு குளிர்ந்த காற்று போல இருக்கும், சிலருக்கு ஒரு விதமான ஒரு ஹீட், ஒரு சூடு தன்மையோட அபிஷேகம். ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவர்களையும் வித்தியாசமாக நடத்தினார். ஆனால் தாவீதை தைலத்தினாலே, கொம்பினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:15 வாசிங்க. உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 19:15. 1 ராஜாக்கள் 19:15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ராஜாவாக நீ என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ண. ராஜாவுக்கு தான் இந்த அபிஷேகம் தைலத்தினால் என்ன செய்கிறது? உண்டாகிறது. அடுத்து 16, 15, 16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இங்கே யார்? 2 பேர் வந்துட்டாங்க. ஒன்னு ராஜா, இன்னொன்று தீர்க்கதரிசி. இன்னொரு வாசிங்க. யாத்திராகம் 40:13. நான் உங்களுக்கு வசனம் கொடுத்தா தான் உங்களுக்கு அது தெரியும். யாத்திராகம் 40:13. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரியர் ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லேலூயா. இப்ப மூன்றாவது யார் வந்திருக்கிறா? ஆசாரியன் வந்திருக்கிறான். அப்ப அந்த 3 பேரை தான் என்ன செய்வாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜாவாக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ண. இந்த தைலம் எப்படி தயாரிப்பாங்க?
அதுக்கு வேதத்துல என்ன உண்டு? இந்த தைலத்தை சும்மா நம்ம தயாரிக்கிற மாதிரி அப்படியே இந்த 4 கருவேப்பிலையை போட்டு அப்படியே என்ன செய்ய மாட்டாங்க, தயாரிக்க மாட்டாங்க. இந்த தைலத்தை யார் தயாரிக்கணும், எப்படி தயாரிக்கணும் என்பது தேவனுடைய கட்டளை வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23. வாசிங்க யாத்திராகமம் 30:23. அதிலே கர்த்தருடைய சமூகத்தின் அப்பத்தை யாத்திராகமம் 30:20. சாரிமா யாத்திரா 40. ஓ இல்ல யாத்திரை 30:23 கரெக்ட் தானே பாருங்க. யாத்திரை 30:23 பாருங்க. 30:23 பாருங்க. மேன்மையான சுகந்த அதான் கரெக்ட். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலங்கி பரிசுத்த தைலத்தினால் ஸ்தலத்தினால் செக்கிலியான்படி 500 செக்கால் இலையையோ சுகந்த கருவப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 செக்கல் இலையையோ சுகந்த வாசம்பில் 250 செக்கல் இலையையோ. சரி போதும் பாருங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா, ஒரு தைலத்தை, பரிசுத்த தைலத்தை எப்படி தயாரிப்பது அதை குறித்ததாக வேத வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய அந்த நியமத்தின்படி தான் அந்த தைலத்தை என்ன செய்வாங்க, தயாரிப்பாங்க. தயாரிச்சு என்ன செய்வாங்க, இதை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இன்னொன்றும் யாரு, தீர்க்கதரிசிகளுக்கு இந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த 3 விதமான அபிஷேகம் யாருக்கு இருந்தது, தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா. இப்போ தைலத்தினால் அபிஷேகம் யாருக்கு முன்பாக பண்ணப்படுகிறது, சகோதரருக்கு முன்பாக. அல்லேலூயா. இரண்டாவது சத்துருக்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. அவருடைய பெற்றோர்களுக்கு முன்பாக பண்ணப்படுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது என்ன செய்கிறார், தைலத்தினாலே கொம்பினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்ப இரண்டாவது காரியம் என்ன, முதலாவது கிருபை அவனை நான் என்ன செய்தேன், கண்டுபிடித்தேன். இரண்டாவது கிருபை தைலத்தினாலே நான் அவனை என்ன செய்தேன், அபிஷேகம் பண்ணினேன். இப்போ வசனத்தின்படியாக கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ரொம்ப முக்கியமான ஒன்று. மூன்றாவது கிருபை நம்ம வாசிக்கலாமா, அதை 89:21. இந்த 89ஆம் சங்கீதத்தை ஒருத்தர் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா. முதலாவது கண்டுபிடித்தார், இரண்டாவது அபிஷேகம் பண்ணினார், மூன்றாவது கிருபை என் கை அவனோட உறுதியா இருக்கும். விட்டுட்டு போகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. பாதியில வரைக்கும் வந்துட்டு பாதி நீ பார்த்துக்கோப்பான் என்று சொல்லுகிற தெய்வமும் அல்ல. நாம் ஆராதிக்கிற தெய்வம் சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. எது வரைக்கும் நடத்துவாராம், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கை நம்ம மேல உறுதியா இருக்கும். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த பைபிள் காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் ஷோ பண்ணேன். நைட்டு ஆண்டவரே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தூங்க காலை 5 மணிக்கு டைம் டேபிள் போட்டு எந்திரிக்கணும். அப்போ நான் 1:30 எந்திரிச்சு என்னுடைய ஸ்தாபனத்து தலைவர் ரூமுக்கு வெளியே நின்று நான் ஷோ பண்ணுவேன். ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு நீங்க என்ன செய்ய, ஒரு முகாந்திரத்தோட கொண்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு இங்க என்ன செய்ய தெரியாது, எனக்கு பல விஷயங்கள் தெரியாது, பைபிள் தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது. கர்த்தர் என்ன செய்ய, உறுதியா என்னை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் எந்த நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சேன், ஓடி வந்துடக்கூடாது. எனக்கு இங்க பிடிக்கல, லாங்குவேஜ் தரல, சாப்பாடு ஒத்துக்கல, கிளைமேட் ஒத்துக்கல, ஓடி வந்துடக்கூடாது. உங்க கை என்னை உறுதியா பிடிக்கணும். அல்லேலூயா. அப்ப 2006 செப்டம்பர் நான் அங்க என்னை சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன செஞ்சேன், அங்க இருந்தேன். அங்க திடீர்னு ஒரு 4 நாட்கள் ராத்திரி சோமன். 5வது நாள் பிரின்சிபால் சார் இந்த பைபிள் காலேஜ் ஒவ்வொரு தினமும் நைட்டு ஒர்ஷிப் நடக்கும். 7 to 8 ஒர்ஷிப் நடக்கும். 1 மணி நேரம் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப திடீர்னு பிரின்சிபால் சார், எப்பவுமே பிரின்சிபால் சார் வர மாட்டாங்க, வார்டன் சார் பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு வாரம் நடத்துவாங்க. இப்போ திடீர்னு பிரின்சிபால் சார் அன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு முன்னாடி வந்து மைக்கை போட்டு சொல்றாரு, நம்முடைய பைபிள் காலேஜ் நாளையில இருந்து இந்த பைபிள் காலேஜோட லீடர் சாமுவேல் பிரபாகர் என்று சொல்லி கர்த்தர் அடியேனை உயர்த்தினார். அல்லேலூயா. பைபிள் காலேஜ்ல பொதுவாகவே 7 மாசம் 8 மாசம் தான் என்ன செய்வாங்க, லீடரா இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடரா வரணும், அடுத்த பர்சன் லீடரா வரணும்னு சொல்லி தான் பைபிள் காலேஜ் ஒரே லீடர் கடைசி வரைக்கும் போட மாட்டாங்க. ஆனா நான் 1.25 வருஷம் என்னை லீடராய் கர்த்தர் அந்த இடத்துல வைத்தார். அது மட்டுமல்ல,
2 டிகிரி முடிச்சு, பிடிஹெச் முடிச்சு, சிடிஹெச் முடிச்சுட்டு கரெக்டாக கிராஜுவேஷன் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிராஜுவேஷன் டைமு கர்த்தருடைய கிருபையினால சொல்லி என்னோட தாயார் வந்து அந்த கிராஜுவேஷன் வந்திருந்தாங்க. பெஸ்ட் பங்க்சுவாலிட்டி, பெஸ்ட் கேரக்டர், பெஸ்ட் ஸ்டூடெண்ட் 3 அவார்டுகள் வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இல்லையா? தியோலஜியில் 4 மார்க் போயிடுச்சு. இல்லைன்னா தியோலஜி நம்ம என்ன செஞ்சிருப்போம், வந்திருப்போம். கர்த்தர் கிருபை. காரணம் என்ன? அவருடைய கை நம்ம மேல எப்படி இருக்குமா, உறுதியா இருக்கும். விட்டுட்டு போகிற கரம் அல்ல. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஏதோ அழைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவார். அல்லேலூயா. அப்படித்தான் நடத்த 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க எங்க ஊழியம் செய்ய விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு ஊழியத்துக்கு பஞ்சம் இல்லை, சபைக்கு பஞ்சம் இல்லை. ஆனா வட இந்தியாவில் என்ன இல்லை, ஊழியத்தின் குறை உண்டு. வட இந்தியாவில் சபையில் எனக்கு ஒரு பாரத்தை கொடுங்க ஆண்டவர். நான் ஜெபிச்சேன், ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்த. தரிசனம்னா பார்க்கல, ஒரு பாரம். எந்த ஸ்டேட் தெரியுமா? சத்தீஸ்கர் மாநிலத்தை குறித்து ஒரு பாரம் எனக்கு வந்துச்சு. சத்தீஸ்கர் எத்தனை பேர் கேள்விப்பட்ட? நக்சலைட்டு மாவோயிஸ்ட் நிறைந்த ஒரு இடம். நக்சலைட்டு மாவோயிஸ்ட் நிறைந்த இடத்துல எனக்கு ஒரு பாரம் வந்துச்சு. அங்க போய் நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். இப்போ பைபிள் காலத்தில் இங்கிலீஷ் மேக்சிமம் கற்றுக்கிட்டாச்சு, மலையாளம் மேக்சிமம் கற்றுக்கிட்டாச்சு. ஓகே, பரவாயில்ல, ரைட். இப்போ என்ன செய்யணும்? இப்போ சத்தீஸ்கர் போகணும். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, ஆஃபரிங் கொடுத்து, ட்ரெயின் டிக்கெட்லாம் கொடுத்து, விசாகப்பட்டினம் டு சத்தீஸ்கர் போய் இறங்கி என்னோட கூட ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் கைவிடாத தெய்வம். அதற்காக நான் சொல்றேன். என் கூட வந்த பாஸ்டருக்கு எங்களுக்கு ஒரு வாடகை வீடு கொடுத்துட்டாங்க. வாடகை வீடு கொடுத்து அவர் நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம். அவர் பேர் தாமஸ் குட்டி. அவர் என்ன சொல்ற, தம்பி சின்ன வயசா இருக்கு, 16 வயசு 19 வயசா இருக்கு, நம்ம சின்ன வயசா இருக்கு. இந்த ஹிந்தி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இங்க ஊழியம்னா செய்ய முடியும், ஹிந்தி பேசணும். அப்போ நான் ஒரு 4 வாரம் தான் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 வாரத்துக்குள்ள ஹிந்தி நம்மளால கத்துக்க முடியல. அங்க பைபிள் கருத்து சொல்லி தந்தாங்க, நான் கத்துக்கல. அப்போ எனக்கு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஊழிய, களியக்காவலே, மார்த்தாண்டம் அப்படிலாம் ஊழியத்துக்கு, ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு நான் போயிடுவேன். இப்போ என்ன சொல்றாங்க, நீ ஹிந்தி கத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாங்க. நான் கத்துக்கல. அப்போ அங்க ஃபீல் பண்ணேன். சரி, இப்போ இந்த தாமஸ் குட்டி என்கிற அந்த பாஸ்டர் வந்து தினமும் என்ன என்ன செய்யறாரு, சொல்லிக்கிட்டே இருக்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹிந்தி கத்துக்கலாம், ஊழியம் செய்ய முடியாது, ஹிந்தி கத்துக்கணும். ஒரு நாள் காலையில டிஃபன்லாம் செஞ்சு வச்சு, மத்தியானம் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவில் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. வட இந்தியாவை பொறுத்தவரை வெயில் ரொம்ப ஜாஸ்தி. நான் இருக்கிற இடம் டஸ்ட் ரொம்ப. அப்போ தொட்டுக்க கட்டெரும்பு, மீறுன்னு சொல்லுவாங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்க கட்டெரும்பு தான் எனக்கு. நான் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 6 மாதம் தான் இருந்தேன். இந்த 3 மாதம் அங்கே இருக்கும்பொழுது எனக்கு இந்த பாஸ்டர் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி நிந்திச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிற காலையில் கொசு வலைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, என்னை அழகா நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஹிந்தி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும் ஊழியக்கார பிரதிஷ்டப்படும் கையில பைபிள் கொடுப்பாங்க. சில ஸ்தாபனத்தில் கையில புது பைபிள் கொடுத்து பைபிள். எனக்கு ஏன் கையில ஹிந்தி பைபிள் கொடுத்தாங்க. அல்லேலூயா. என்ன வட இந்தியா போறதுனால என் கையில ஹிந்தி பைபிள் கொடுத்தாங்க. நான் ஹிந்தி பைபிளை கொண்டு போய் வச்சுட்டு இப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு ஹிந்தி நீங்க என்ன செய்யுங்க, சொல்லித்தாங்க, கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 12 மணி 1 மணி இருந்தும் பாஸ்டர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வயசு கொஞ்சம் ஏஜ், அதனால நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு வார்த்தை, ஓப்பன் யுவர் பைபிள். பைபிள் என்ன செய், நீ ஓப்பன் பண்ணுங்க. இப்போ என் கையில் என்ன பைபிள் இருக்கு, ஹிந்தி பைபிள் இருக்கு. நான் ஹிந்தி பைபிளை ஓப்பன் பண்ணேன், நானா ஹிந்தி வாசிக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. எனக்கு யாரும் ஹிந்தி ஆ ஆ கா இகா அதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நானா ஹிந்தி வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு தமிழை விட ஹிந்தியில நல்ல ஸ்பீடா வாசிப்பேன். அல்லேலூயா. காரணம் என்ன, அவருடைய கை நம்ம மேல எப்படி இருக்கும், உறுதியா இருக்கும். அல்லேலூயா. கொண்டு வந்துட்டார்ல, விட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்வாரு, நடத்துவார். அதுதான் அவருடைய கிருபை. இந்த கரம் தாவீதோடு என்ன செய்தது, தாவீதின் மேல் இருந்தது. வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25. நான் இளையவனாய் இருந்தேன். 37:25. நான் இளையவனாய் இருந்தேன், முதுவயது உள்ளவனானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதும் நான் காணவில்லை. அல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் என்ன செய்யல, என் கண்ணால பார்க்கல. ஒரு நாளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்ல. கைவிட்டுட்டாரு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம தான் ஒருவேளை கைவிட்டுருப்போமே தவிர அவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார்.
கல்யாணம் பண்ணும்போது எனக்கு கையில் வெறும் 300 ரூபாய். 2017 கல்யாணம் நடந்துச்சு. என்னுடைய மாமியார் அவங்க சொன்னாங்க, இந்த தம்பிக்கு எப்படி நம்ம பொண்ணை கொடுக்கறது, பெரிய வருமானம் இல்லையே, பெரிய ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் சில விஷயங்களுக்கு நமக்கு பேச முடியாது, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, பல இடங்களில் எனக்கு யார் பொண்ணு கொடுக்கறது நம்ம, ஏன்னா வருமானம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை. தம்பி பல இடங்கள் அலைன்ஸ் வந்துச்சு, நல்ல ஊழியர்கள் எனக்கு ஒரு 470 சபையில் நான் இந்தியாவில் பேசியிருக்கிறேன், 9 மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நமக்கு ஊழியங்கள் நல்லா இருக்கு, ஆனா என்ன இல்லை, வருமானம் இல்லை. அப்போ நான் கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஒரு அலைன்ஸ் கர்த்தர் கொண்டு வந்தார். அவங்க சொன்னாங்க, அந்த தம்பிக்கு வருமானம் இல்லை, அந்த தம்பி நம்ம என்ன செய்ய வேண்டாம், அலைன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு நாட்கள் வந்தது, அதே வாய் சொன்னாங்க, அந்த தம்பி தான் நமக்கு என்ன செய்யலாம், என் மகளை கட்டணும்னு சொல்லி வந்துச்சு. இப்ப கல்யாண கோலத்துல நிக்கிறேன், கையில எவ்வளவு இருக்கு, வெறும் 300, 1400 வச்சிருந்தேன். 1100 வண்டி சர்வீஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா மனைவியை கூட்டிட்டு போய் வண்டி நல்லா இருக்கணும், வண்டி என்ன செஞ்சிருக்கோம், இடையில ஆஃப் ஆயிடக்கூடாது. அப்ப 1100 என்ன செஞ்சுட்டேன், சர்வீஸ் பண்ணிட்டேன். இப்ப கையில எவ்வளவு இருக்கு, 300. மனக்கோலத்துல 300 ரூபாய்க்கு என்ன செய்யறேன், நான் நிக்கிறேன். 2020 மறந்து சாரி, ஆமா 8 வருஷம் ஆயிடுச்சு. 2017 ஜனவரி 25ஆம் தேதி எனக்கு மேரேஜ் நடந்தது. இன்று வரைக்கும் கர்த்தர் ஒரு நாளும் குறைவு வைக்கல. அல்லேலூயா. யார்கிட்ட கை ஏந்தினது இல்லை. இன்னைக்கு 6 கிராமத்துல எனக்கு வருகிற காணிக்கையில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். மாசத்துல 20-30 பேருக்கு ரோட்டு ஓரங்களை சாப்பாடு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கை உறுதியா இருக்கும். அல்லேலூயா. மனுஷன் கொடுத்தா மங்கும், கர்த்தர் கொடுத்த பாக்கெட்ல தங்கும். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற கரம், அவருடைய கரத்தை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு அந்த அற்புதமான கரம் நிச்சயமாக நம்மளை என்ன செய்யுமா, ஆசீர்வாதமா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியா இருக்கும். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 41:17. ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவருக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. கஷ்டம்தான், பாடுதான், உண்மை வரும், உண்மைதான். கஷ்டமே வராதுன்னு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம், இது எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இது நம்ம நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன வியாதி வருது, கண்டிப்பா வியாதி வரும். ஆனா இந்த வியாதி நம்மளை மேற்கொள்ளாது. இதைதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம விழுந்தாலும் கர்த்தர் அவனை நம்மளை என்ன செய்வார், தாங்குவார். மீண்டும் எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப அவருடைய கரம் நம்மளை என்ன செய்கிறது, தூக்கி நிறுத்துகிறது. அல்லேலூயா. 4வது கிருபையை நம்ம வாசிப்போம். வாசிங்க 89:22. சத்துரு அவனை நெருங்குவதில்லை. சத்துரு அவனை என்ன செய்வதில்லை, நெருங்குவதில்லை. தாவீதுக்கு விரோதமாக எழும்பின எத்தனையோ சத்துருக்கள் எல்லாரும் மாண்டு போனாங்க, தாவீது மாண்டு போகல. அல்லேலூயா. மரணத்திற்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கு, ஒரே அடிதான். அதான் தாவீதுடைய லைஃப் க்ளோஸ். ஆனாலும் தாவீதை நெருங்க முடியல. அல்லேலூயா. காரணம் என்ன, சத்துரு நெருங்காத வண்ணம் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் தாவீதின் மேலே உறுதியா இருந்தது. அல்லேலூயா. அப்ப 4வது கிருபை என்னன்னா, சத்துரு அவனை என்ன செய்வதில்லை, நெருங்குவதில்லை. இன்றைக்கும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் நக்சலைட்டுடைய சப்போர்ட் சேனை அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணா என்னை 2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. என்னுடைய எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ராஜஸ்தான் 4 நாள் நான் ஸ்டேஷனுக்குள்ள இருந்திருக்கேன். மத மாத்திரை சொல்லி நான் ஸ்டேஷன்ல இருந்திருக்கேன். சங்கரியா, ராஜஸ்தான் முக்கியமான இடம். சங்கரியால இருந்து சூரத்கட், இந்த பாலைவனம் இருக்கு பார்த்தா, ராஜஸ்தான் 62 கிலோமீட்டர். அதுல முக்கியமான ஒரு ரவுடி உயிரோட நகத்தை என்ன செஞ்சிடும், அப்படி இழுப்பான். அதெல்லாம் வெள்ளு விழிச்சான். அப்படின்னா என்ன தெரியுமா, எங்களுக்கு முன்பாக சவால் விட்டு பேசினான். ஒரே 3 மாசத்துல ஆள் அவுட். அல்லேலூயா. சத்துரு அவனை நெருங்குவதில்லை. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சத்துருவா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய பேக்ரவுண்டோட இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை நெருங்காது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். சத்துரு நம்மளை நெருங்காத வண்ணம் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம என்ன செய்கிறார், விடுவிக்கிற தெய்வமா இருக்கிற. வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. சங்கீதம் 3, 1, 2, 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகுகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிற அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். நம்மளை பார்த்து சொல்லுகிறவங்க அநேகரா இருப்பாங்க.
ஒரு அடிக்கவங்க தாங்குவாங்களா? சும்மா அது வேதத்தை பிடிச்சிட்டு போறாங்க, நம்மளாம் ஒரு மிரட்டணும் அப்படின்னா சத்துரு என்ன செய்வான்? நம்மளை பார்த்து பேசுவான். வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். சத்துரு தொடுவ முடியாது. அல்லேலூயா. சத்துரு தொடுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. சத்துருடைய கையிலே நம்முடைய ஜீவன் போகாது. அல்லேலூயா. சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. இதை பார்த்து நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் மேல உங்க கரம் இருக்கு, சத்துரு என்னை தொட முடியாது. அல்லேலூயா. அப்போ 4வது கிருபை, சத்துரு அவனை என்ன செய்வதில்லை? நெருங்குவதில்லை. இந்த எத்தனையோ பிரயாணங்கள் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ இடங்களை பார்த்துருக்கிறோம். அங்க அநேக சத்துருகள் இருந்தாங்க. நான் ஒரு நாள் டெம்போ டிராவல் உட்காந்துருக்கிறோம். இங்க மதுரை திருவாண்டரம் வழியா வந்து மதுரையில் என்னோட வீட்டில் விசிட் பண்ணிட்டு எங்க டீம் என்ன செய்யறாங்க, அழகா திண்டுக்கல் திருச்சியில இருந்து அப்படியே சென்னை போய் அப்படியே நாங்க என்ன செய்யறோம், நார்த்தை பிடிச்சிட்டோம். நார்த்ல மகாராஷ்டிராவில் கோந்தியான்னு ஒரு இடம் இருக்கு, கோந்தியா. அங்க பாத்தீங்கன்னா இந்த கோந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காடு, நல்ல பெரிய மாவட்டம். ஆனால் ஒரு சைடு காடு இருக்கும். நாங்க டெம்போ டிராவலில் உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். டிரைவர் 3 டிரைவர் தான் மாறி மாறி ஓட்டுறாங்க. ரெஸ்ட் எடுக்கிறோம். கரெக்டா டெம்போ டிராவல் லைட் ஆன் பண்ற சிறுத்தை முன்னாடி நிக்குது. அல்லேலூயா. இது மாதிரி பல காரியங்கள் எங்க கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். சத்துரு இருக்கிறான், ஆனாலும் என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியல. வெளியே போனா அவ்வளவு விபத்துகள், அவ்வளவு காரியங்கள் நடக்கிறது உண்மைதான். சத்துரு நமக்கு என்ன செய்யாது? தீங்கு வராது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உனக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. அப்ப 4வதாக சத்துரு அவனை என்ன செய்ய முடியாது? நெருங்குவதில்லை. 4வது கிருபை. 5வது கிருபையை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. 5வது கிருபை 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொண்டு உயரும். வசனம் சொல்லுகிறது, 4வது கிருபை நம்ம வாசிச்சோம். சத்துரு அவனை என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. 5வது கிருபை என்ன சொல்லுது பாருங்க, என் கிருபை அவனோடு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கும். அந்த கிருபை மாறாது. நமக்கு விசுவாசத்தோட சொல்லலாம், அந்த கிருபை மாறாது. அந்த கிருபை நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. அந்த கிருபை நம்ம மேல தங்கி இருக்கும். அந்த கிருபை நம்மளை உயர்த்தும். அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, என் கிருபை அவனோடு இருக்கும். அந்த கிருபை ஒரு நாள் அவனை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? எடுத்துக்கொள்ள மாட்டேன். சரியா? இப்போ என்ன சாட்சி ஒரு டே முன்னா கொண்டு ஐயப்பா சொன்னாங்க, ஒரு சாட்சி நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு பாருங்க. வசனத்தின்படியாக அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால சத்துரு நம்மளை என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. இந்த கிருபை எப்பொழுதும் நம்மோடு கூட என்ன செய்யுமா? தங்கி தாபரித்திருக்கும். நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, நம்ம வீட்டு மேல தங்கி என்ன செய்யும்? தாபரிக்கும். கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக பரிசுத்தமாக கர்த்தரை நம்பி இருக்கும். இந்த கிருபை நம்மளோடு கூட என்ன தங்கி இருக்கும். எனக்கு திருமணம் ஆகி என்னுடைய மனைவி கன்சியூவ் ஆனாங்க. நான் அப்போ கல்கட்டால ஒரு 16 மொழியில டிரான்ஸ்லேட்டுக்காக நானும் ஒரு பாஸ்டர் போயிருக்கிறோம். ஒரு சாராய பாட்டில் பேசுற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு என்னையும் நாங்கள் ஒரு பாஸ்டர் போயிருக்கிறோம். அப்போ என்னுடைய மனைவி கன்சியூவாக இருந்தாங்க. பல நாட்டில் அங்கே தங்கி ஊழியம் செய்யும் மக்கள், அந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ என் மனைவி சொன்னால் 5 டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. என்னுடைய கன்சியூவாக இருந்தாங்க. வயிற்றுல தண்ணி இல்லை, குளுக்கோஸ் இல்லை, ரத்தம் இல்லை, 50 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டாங்க. 9 ஸ்கேன் எடுத்துட்டாங்க. 6 மாசத்துலேயே பிள்ளை என்ன செஞ்சிடும்? பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அங்கே இருக்கிறேன். இப்போ மனைவி கூட அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அவருடைய கிருபை நம்ம மேலே எப்பவுமே என்ன செய்யுது? தங்கி இருக்கும். அல்லேலூயா. அப்போது நான் சொன்ன பிறகு ஒரு விசுவாச அறிக்கை ஒரு புஸ்தகம்ல நான் ஒன்று போட்டிருந்தேன். நம்பிக்கையின் கண்மலை ஊழியத்துலேருந்து ஒரு விசுவாச புஸ்தகம், யார் யார் எப்படி விசுவாச அறிக்கை பண்ணணும், வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் அந்த தாயமார்கள் எப்படி விசுவாச அறிக்கை செய்யணும், அந்த விசுவாச அறிக்கை ஃபோன்லேயே நான் சொல்லிக் கொடுக்க. அப்போ ஜார்க்கண்ட்லேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ அதெல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கரெக்டாக ஒரு அந்த டாக்டர் சொன்னாங்க, இன்னும் ஒரு 15 நாள் என்ன செய்யணும், குழந்தைய நம்ம வெளியே எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்து இன்குபேட்டரில் வைக்கிற மாதிரி தான். ஏன்னா வளர்ச்சி இல்லை, குறைஞ்சது 3 கிலோ தான் நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் குழந்தை 1 கிலோ கூட என்னது குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. இப்போ 15 நாளைக்குள்ள குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி என்ன செய்யணும்? வரணும்.
ஆபரேஷன் கூட பரவாயில்லை, ஆனா குழந்தை வளர்ச்சியில சரியா இல்லைன்னா, அந்த உறுப்புகள் சரியா இல்லைன்னா இழுக்கப்பட்டு அது ஒரு பெரிய சங்கடமா இருக்கும். இப்ப எனக்கு போன் அடிச்சு அழுதுட்டே சொல்றேன். நான் சொன்னேன், மருத்துவர் கொடுக்கிற ரிப்போர்ட்டை விட கர்த்தர் கொடுக்கிற ரிப்போர்ட் பெரியது. அல்லேலூயா. நான் உண்மையை தான் சொன்னேன். மருத்துவர் தான், கர்த்தர் தெய்வம் தான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொன்னேன். அதே போல ஏற்ற நேரத்தில் அந்த 15 நாளைக்குள்ள வர சொன்னாங்க. வரும் பொழுது இப்பயும் குழந்தை எத்தனை கிலோன்னு இவங்களுக்கு தெரியாது. 9 ஸ்கேன் கிட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ போனால் ஸ்கேன் எடுக்கணும். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐராவதம் ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்குறாங்க. டாக்டர் அம்மா வெளியே போயிருக்கிறாங்க, சென்னை போயிருக்கிறாங்க. வர 4 நாள் ஆகும். இப்போ 4 நாள் என்ன கேப் கிடைக்குது என் மனைவிக்கு? 15 நாள் கூட இப்போ 19 நாளா என்ன செய்யுது? மாறுது. அல்லேலூயா. பாருங்க, 15 நாள் எடுக்க வேண்டிய குழந்தை இப்போ 19 நாளா மாறுது. 19 நாள் போயிட்டாங்க. போன உடனே செக் பண்ணி ஓகே ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கும்போது எங்க பாப்பா 3:10 அதாவது 3 கிலோ 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அல்லேலூயா. 1 கிலோக்கு மேல வளர்ச்சி இல்லாத குழந்தை 3 கிலோ 100 கிராம் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு எங்க பாப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். சங்கீதத்துல பல அதிகாரங்கள், அதாவது 4 மொழி இப்ப நான் அழகா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய கை நம்ம மேல எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர் மேல உறுதியா இருக்கும். கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள் மேல உறுதியா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் அவருக்கு என்ன செய்ய மாட்டாரு? தீங்கு அனுமதிக்க மாட்டார். அந்த தீங்கு வந்தாலும் அந்த தீங்கு நம்மளை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது என்பதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அடுத்து 6வது கிருபை முக்கியமாக வாசிக்கலாம். 6வது கிருபை வாசிக்க 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோட இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா. என் நாமத்தினாலே கொம்பு உயரும். என் நாமத்தினாலே அவருடைய கொம்பு என்ன செய்யுமா? உயரும். அவர் தான் நமக்கு எல்லாம். சிலருக்கு பதவி, சிலருக்கு பணம், சிலருக்கு அழகு, சிலருக்கு படிப்பு, சிலருக்கு நல்ல பேக்ரவுண்டு. இது எதுவுமே நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டால் நம்மகிட்ட பெருசா எதுவுமே இல்லை. ஆனா அவருடைய நாமத்தினாலே நம்முடைய தலை, நம்முடைய கொம்பு உயரும். அல்லேலூயா. இந்த 5ஐயும், இந்த அபிஷேகம், இந்த கிருபை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு மேல கொண்டு வந்துடும் நம்மளை. அல்லேலூயா. நீங்க சொன்ன நானும் கர்த்தர் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்களோடலாம் நான் இருந்திருக்கிறேன். பல இடங்களுக்கு பல பிரபலமான ஃபேமஸான பெரிய பெரிய லக்ஸுரி கார்லாம் டிராவல் பண்ணி போயிருக்கிறேன். அப்ப நினைப்பேன், உலகத்தானுக்கு கிடைக்காத காரியங்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே அவனுடைய தலையை நான் என்ன செய்வேன்? கொம்பை நான் என்ன செய்வேன்? உயர்த்துவேன். பாருங்க, வசனம் சொல்லுகிறது. வசனம் வாசிங்க. எப்படி நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறாராம்? சங்கீதம் 89:17. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அவருடைய தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்முடைய கொம்பை என்ன செய்றாரு? உயர்த்துகிறார். நம்முடைய கழிவினால அல்ல, அல்லது நம்முடைய சாமர்த்தியத்தினால நம்முடைய கொம்பை என்ன செய்யல? உயரல. அவருடைய கிருபை, அல்லேலூயா, அவருடைய இரக்கம், அவருடைய தயவுனால நம்முடைய தலையை என்ன செய்கிறார்? நம்முடைய கொம்பை உயர்த்தி வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 75:10. யாருடைய கொம்பை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிற பாருங்க. சங்கீதம் 75:10. எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படுவேன். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய கொம்புகள், துன்மார்க்கருடைய நாவெல்லாம் கர்த்தர் அறுத்து வெட்டி போட்டுருவாரு. ஆனா நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் என்ன செய்கிறாரா? உயர்த்துகிறார். அல்லேலூயா. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு நாள் என் தலையை, என் கொம்பை நீ உயர்த்துகிற தெய்வம். அல்லேலூயா. ஒரு நாள் நான் இப்படியே இருக்க போவது கிடையாது, என்னை ஒரு நாள் உயர்த்துவீர். அல்லேலூயா. என் கொம்பு உயர். அல்லேலூயா. மாட்டுக்கு கொம்பில பலன், காண்டாமிருகத்துக்கு கொம்பில பலன். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தான் பலன். அல்லேலூயா. அதே போல நம்முடைய கொம்பை நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். அது எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக ஒரு கிருபையை மட்டும் நம்ம வாசித்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம முடிக்கலாம். வாசிகள் சங்கீதம் 89:25. அவன் கை சமுத்திரத்தின் மேலும் அவனது வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன்.
அல்லேலூயா. கடைசியாக தாவீதுக்கு மொத்தம் 14 கிருபைகள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தாவீதுக்கு 14 கிருபைகளை கொடுத்து பேசப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இப்ப நம்ம எத்தனாவது கிருபை பார்க்கிறோம்? 7வது கிருபை. இந்த 7வது கிருபை எதை குறிக்கிறது? திருப்பி 89:25. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும். அல்லேலூயா. நம்முடைய கரத்தை நம்ம ஆளக்கூடிய கிருபையை, ஆளக்கூடிய தகுதியை, கெபாசிட்டியை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சிலர் வீட்டை கட்டுவாங்க, உள்ள போய் குடியிருக்க மாட்டாங்க. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சிலருக்கு அந்த கிருபை தான் கிடைக்கும். வீடை கட்டுவாங்க, காரை வாங்குவாங்க. ஆனா ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல ஒரு நியூஸ் வரும், போற வழியில நம்ம ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. காரணம் என்ன? ஆளுகிற திறமை அவனுக்கு இல்ல. கர்த்தர் நமக்கு ஆளுகிற திறமையை கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஆளுகிற திறமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்துல வியாதி போனா நிச்சயமா போகும். அல்லேலூயா. பிசாசை பார்த்து போன்னு சொன்னா போ. நம்ம நினைக்கிறோம் பல வியாதிகள் இருக்கு, எல்லாம் போயிருச்சா? அது அவங்க விசுவாசத்தை பொறுத்தும், அவங்கவுங்க தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பொறுத்தும் இருக்கு. அது நமக்கு அது பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா வசனம் சொல்லு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நான் நிக்கிறேன் உங்க முன்னாடி, வீசிங்கன்னா சொல்லியிருக்கிறேன், சிரிச்சா வீசிங் எல்லாம். இன்னைக்கு கர்த்தர் எல்லா கூலிங் கிளைமேட்டும் எனக்கு ஒத்துக்கும். அல்லேலூயா. எந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சாலும் எனக்கு ஒத்துக்கிற அளவுக்கு எனக்கு இது போதும். கர்த்தனுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை ஆளுகிற கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். ஐயோ ஏசி கார்ல கூட்டிட்டு போறாங்க, ஏசி ஒத்துக்காது, அதையும் அனுபவிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. அந்த ஆளுகிற திறமைய நமக்கு வீடு, வாசல, கார் எல்லாவற்றை கர்த்தர் தந்தாலும் அதை சுதந்திரத்துக் கொள்ள, அதை அனுபவிக்கக்கூடிய, அதை ஆளக்கூடிய கிருபை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கு கர்த்தர் நிச்சயமாக தருவார். அந்த கிருபையை கர்த்தர் தாவீதுக்கு தந்திருந்தார். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் ராஜாவாக இருந்தான், ராஜாவாக மரித்தான். 40 ஆண்டுகள் அவன் வாழ்ந்த காலத்திலே எந்த விதமான சலசலப்பு இல்ல. தாவீது வாழ்ந்த நாட்களிலே சமாதானமாக ஆளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த ஆளுகை திறமையை ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் அன்றைக்கு தந்திருந்தார். ஆனா இந்த ஆளுகிற திறமையை என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க இழந்துட்டாங்க. மீண்டுமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த ஆளுகிற திறமையை கர்த்தர் இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆளுகிற திறமை எப்படி சுதந்திரத்துக் கொள்வது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக இந்த ஆளுகிற திறமை நம்ம பெற்றுக்கொள்ள. ஆண்டவரே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என் பாவத்தை நீர் மன்னித்திருக்கிறேன், என் பாவத்தை எல்லாம் கழுவி என்னை ரட்சித்திருக்கிறேன், இன்றைக்கு நான் உம்முடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் நீதிமானாய் இருக்கிறேன். இந்த நீதிமானுக்கு சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். நீதிமான் பழையை போல சிரித்து லீபனோட கேதுரு மரத்தை போல வளருவான். நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கு மரித்தது நிமித்தமாக, அவர் ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக இந்த நீதிமான் என்கிற பட்டத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாவி என்கிற அதை மாற்றி சேற்றிலிருந்து கழுவி நீதிமான் என்கிற பட்டத்தை தந்து இந்த 7 கிருபைகளை சுதந்திரித்து அதை ஆளுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த 7 கிருபைகளை கர்த்தர் தாவீதுக்கு செய்தது போல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்திருக்கிற எங்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, கிருபையா எங்களை ரட்சியும் அப்பா, எங்களை பலப்படுத்தும். கேட்ட வார்த்தையின்படியாக ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே முதலாவது நீர் எங்களை கண்டுபிடித்திருக்கிற ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த எங்களை நீர் தேடி வந்து எங்களை ரட்சித்திருக்கிறேன். உண்மைதானே? எங்கேயோ கிடந்த எங்களை யாருக்கு தேவையில்லாத, யாருக்கு உபயோகப்படாத, எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்ட எங்களை தேடி வந்தீர் அல்லவா? வனாந்தரத்தில் ஆடு மேய்த்த தாவீதை தேடி வந்த தெய்வம் எங்களையும் தேடி வந்திருக்கிறேன், எங்களை ரட்சித்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கை எங்கள் மேலே உறுதியா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய கொம்பை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய கை எங்கள் மேலே உறுதியா இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி. இவை எல்லாம் அனுபவிக்க ஆளக்கூடிய கிருபையும் எங்களுக்கு தருவேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு அருள நித்தியமான உடன்படிக்கை நமக்கு நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி இந்த 14 கிருபைகளை 7 கிருபைகளை மட்டும் நாங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே இந்த மீண்டுமாக அந்த மீதமுள்ள 14 கிருபைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில கிருபை தாங்க. பலத்தை தந்த சபைக்காக ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துறோம். சகல ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய. இந்த இடம் விஸ்தாரமாகட்டும், இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது உம்முடைய வாசஸ்தலமா இருக்கிறபடினாலே, நீர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த ஆலயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்கார அன்பு ஐயாவுக்காக குடும்பத்திற்காக கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. வாலிப நாட்களிலே கர்த்தர் முன்குறித்தவர்களை ஏற்ற வேளையிலே சந்தித்து தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே கொண்டு சாட்சியா நிறுத்தியிருக்கிறார். ஆமென். சாட்சி தானே. கர்த்தருடைய கரை யார் மேல் இருக்கிறதோ அவர்களை என்ன செய்யும்? மனிதர்களுக்கு முன்பதாக என்ன செய்யும்? உயர்த்துவான். கரை இருக்கிறது அவருடைய நாமத்தை கொண்டு செல்ல இடத்துல அநேகருக்கு என்ன செய்து சாட்சியாக வழங்கும்படியாக நினைச்சுட்டா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை கர்த்தர் இன்னும் வலிமை பயன்படுத்தட்டும். தேவ கிருபையிலே நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, வழி தப்பி போனாலும் கர்த்தரே குறுக்கே வந்து சந்தித்து இன்னைக்கு அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே ஒரு அருமையான மகனுடைய குடும்பத்தை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இந்த சபையிலே வந்து வார்த்தையை கொடுத்தும் ஆண்டவரே கேட்கிற எங்களுக்கு ஒரு சாட்சியாகும். ஒரு வைராக்கியம் உள்ள எழுப்புதலே கர்த்தருக்குள்ளே காணும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீவா சந்தனம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் 29ஆம் தேதி இரவிலே ஆண்டவரே அநேக காரியங்களை ஜெபித்து ஹல்லேலூயா கர்த்தாவே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கையிலே ஆண்டவரே 14 கிருபைகளை குறித்து 7 காரியங்களை கர்த்தர் பேசி எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருத்தர் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையிலே நிலைநிற்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீதிமான் 7 தடவை எழுத்தாலும் எழுந்திருக்கிற கிருபை என்று ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் அந்த கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கரம் இறுதி வரை இருந்து ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவநாமம் மகிமைப்படும்படி ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்ல ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் நினைக்கும் சமாதானம் சபையோடு அவரோடு எடுத்திருப்பார். விசேஷமாக வந்த இனிமையான மகனோடு கூட நடக்கிறது கூட இருப்பதாக.